நான் பாருப்பா தம்பி, நான் சுத்தி வளைச்சி எல்லாம் பேச விரும்பல. உண்மையை சொல்லு. அந்த பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்தியா இல்லையா? ஐயா, நான் அந்த பொண்ணோட கைய பிடிச்சு இழுக்கலங்க ஐயா. விரலதாங்க ஐயா பிடிச்சேன். தம்பி, விரல் எங்க இருக்குது? விரலு கையில இருக்குது. அப்ப கைய பிடிச்சிருக்க கரெக்டா? கிட்டத்தட்ட. ஆமா. அப்போ கை எங்க இருக்குது? கை உடம்புல இருக்குது. ஆ? ஐயோ, அப்ப நீ என் உடம்ப பிடிச்சிருக்க. ஐயோ ஐயோ, உடம்ப பிடிச்சிட்டானே, என் உடம்ப பிடிச்சிட்டானே, வீணா போனவன் என் உடம்ப பிடிச்சிட்டானே. அப்போ நீ உடம்ப பிடிச்சிருக்க. ஆ, உடம்ப பிடிச்சி பாலிஷ் போட்டிருக்க. இல்ல, இதெல்லாம் இப்பதான் உங்களுக்கு தோணுதா? இல்ல இதுக்காகவே நீங்க ரூம் போட்டு யோசிப்பீங்களா? தேவை இல்லாததெல்லாம் எதுக்கு பேசுறீங்க? தம்பி, நீ கைய பிடிச்சதுக்கு நீ இப்ப தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். ஐயோ கடவுளே. இவனுங்கள்ட்டெல்லாம் இப்படி பேசின சரிபட்டுறாரு. போடுற ஆட்டத்தை. தம்பி, நீ ஒத்துக்கிறியா? அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? தம்பி, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாப்பா? ஏய், அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா? டேய், அந்த பொண்ணை கைய பிடிச்சி இழுத்தியாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா? ஏய், ஒரு பெரிய மனுஷன் கேக்குறாருல, அந்த பொண்ணை கைய பிடிச்சு இழுத்தியா இழுக்கலியா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா இழுக்கலியா? ம்? என்ன ஆள் பார்க்க நம்மளை விட பெருசா இருக்கான். கேட்டா அடிச்சிருவானோ? பரவாயில்ல, நம்ம நாட்டாம தானே, நம்மள என்ன பண்ணிட முடியும்? டேய், அந்த பொண்ணோட கைய பிடிச்சு இழுத்தியா இழுக்கலையாடா? என்ன கைய பிடிச்சு இழுத்தியா இழுக்கலையாடா? டேய், திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுறடா நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுறடா நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ? திரும்ப திரும்ப பேசுற நீ. 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 ஏ நாட்டாம தூக்குங்கப்பா தூக்குங்கப்பா. பேசுற நீ. பேசுற 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 பேசுற. ஐயோ ஐயோ, செத்துருவியலோ. டேய், இப்ப சந்தோஷமாடா உனக்கு? என்ன சந்தோஷமாடா உனக்கு? ஐயோ, ஆளை விட்டுருடா சாமி. ஒரு பயலும் இல்ல, எல்லா நாளும் போயிட்டானு. கொண்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சே. ஒருவேளை நாட்டாம பாடியா இருப்பாரோ? ஐயோ, செத்து போனியலே. ஐயையோ, நாட்டாம செத்து போயிட்டான் போலயே. ஐயையோ, நம்மளால ஒருத்தன் பாடி ஆயிட்டானே. டேய், யார பாத்துடா டேய்ன்னு சொல்ற? எங்க மாமாவை கொன்னுட்டல்ல? ஒத்தையா வந்திருக்க பொடி பையன். உன்னால என்னடா பண்ண முடியும்? ஓஹோ, அப்படியா? கத்தி எப்படிரா வந்துச்சு? அது போதி தர்மா கலை, எங்க பரம்பரை நாட்டாம கலை. என்னது, பரம்பரை கலையா? ஆமா, நான் உன்னை இப்போ கொல்ல போறேன். என்னது, கொல்ல போறியா? ஆமா, போன வாரம் தான் எங்க மாமா கிட்ட வம்பிழுத்தவன ரோட் ரோலர் ஏத்தி கொன்னேன். உன்ன கத்தியால குத்தியே கொல்ல போறேன். காப்பாத்துங்க. சாவுடா. ஐயோ டேய், என்னடா காரியம் பண்ணிட்ட? சித்தப்பா, எங்க மாமாவை இவன் கொன்னுட்டான். அதனால இவன் கதைய நான் முடிச்சிட்டேன். என்னடா, ஏதோ பர்த்டேக்கு கேக்கு கொடுத்துட்டேன்ற மாதிரி சொல்ற? சித்தப்பா, நான் இப்ப இவனை கொன்னுட்டேன். இவன் செத்ததே தெரியாம நம்ம 2 பேரும் சேர்ந்து இவனை புதைச்சிருவோம். ஏய்,
முடியாதுடா. நாட்டாமங்கிறவங்க நீதியும் நேர்மையாட்டம் இருக்கணும். உன்ன மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது. நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். நிச்சயமா நான் உனக்கு தண்டனை வாங்கி தந்தே தீருவேன். அப்படின்னா சரி, ஏன் முடிவையும் கேளுங்க. ஜனவரி 6, 2025 அன்னைக்கு மங்களம் ஊரை சேர்ந்த முத்துராஜ், தங்கராஜ் என்கிற 2 நாட்டாமைகள் இன்று அகால மரணம் அடைந்தார்கள். என்னடா சொல்ற? புரியல? இதோ உங்களுக்கு இப்பவே புரியுற மாதிரி சொல்றேன். சித்தப்பா, நானும் நாட்டாமை ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கு மாமாவும் நீங்களும் தடையா இருந்தீங்க. என் மாமாவை நானே போட்டு தள்ளிடணும்னு நினைச்சேன். ஆனா இவனால எங்க மாமா செத்து போயிட்டாரு. இவனை நான் கொன்னுட்டேன்னு ஊரு பேசும். இவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க, அதனால நான் உங்களை கொன்னுட்டேன் அப்படின்னு நான் பேசுவேன். இந்த ஊர் மக்கள் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. வெங்கட், என்னடா காரியம் பண்ணிட்ட? என்னது இது? ஒருத்தன் வந்தா என்ன ஒருத்தி வாரா? நம்ம நாட்டாம ஆவறதுக்கு முன்னாடி ஊர்ல எல்லாரும் செத்து போயிருவாங்க போல. என்ன டார்லிங், சொல்லுடா. வெக்க வெக்கமா வருது. என்னடா சொல்ற? டார்லிங் சொல்ற? ஆமா, பொண்டாட்டிய பார்த்து டார்லிங் தானே சொல்ல முடியும். நான் செல்லக்குட்டி, நான் இங்க கொலை பண்ணது மட்டும் ஊர்ல யார்ட்டையும் சொல்லாத, சரியா? அப்படி சொல்லாம இருந்த நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரை ஆளலாம். அப்படி சொன்ன உன்னை போட்டு தள்ளதுக்கு நான் தயங்க மாட்டேன். என்ன சொல்ற? ஒருவேளை போட்டு தள்ளிடுவானோ? நம்ம ஓகே சொல்லிடுவோம். ஓகேடா டார்லிங். அப்பவா நம்ம 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் யாருக்கும் தெரியாம புதைச்சிருவோம். ஐயோ, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறானே. சரி போவோம்.